அத்தியாயம் 81. எல்லோரும் மீயாளையும் கௌதமையும் கவனித்துக் கொண்டிருந்ததால் வைஷ்ணவி அங்கிருந்து நகர்ந்ததை யாருமே கவனிக்கவில்லை. வெளியில் நின்றபடி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த ரகுவரன் மட்டும்தான் வைஷ்ணவி அங்கிருந்து நடந்து போனதை கவனித்தான். அவள் பின்னால் சென்று அவளை தடுக்கும் முன் அவள் படிகளில் உருண்டு விழுந்து மயங்கிச் சரிந்திருந்தாள். ரகுவரன் பதற்றத்துடன் உடனடியாக ஓடிச் சென்று அவளை கைகளில் ஏந்திக் கொண்டு வந்து ஸ்ட்ரக்சரில் படுக்க வைத்து டாக்டரை அழைத்து வந்தான். அவளுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்து சிறிது நேரம் கழித்துதான் எல்லோருக்கும் அவள் அடிபட்ட விஷயமே தெரிந்தது. என்னதான் மீயாளுக்கு அவள் மேல் கோபம் இருந்தாலும் அவள் அடிபட்டது தெரிந்ததும் துடித்துப் போனாள். கூடவே தன்னால் தானே என்று குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து கொள்ள அவள் எழும்பும் வரை அருகிலேயே அமர்ந்திருந்தாள். ரகுவரன் மீயாளை தேற்றும் விதமாக, "விடுமா, நீ சொன்னதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எழுந்ததுமே அவகிட்ட நீ நல்லா பேசினா அவ எப்படியும் பழைய மாதிரி மாறிடுவா, கவலைப்படாத" என ஆறுதலாக சொன்னான். ரகுவரன் தோளில் சாய்ந்து கண்ணீர் வடித்தவள், "எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குண்ணா. அவ மேல எனக்கு கோபம் இருக்குதான், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்படி இத நான் எதிர்பார்க்கல. கௌதம் சொன்ன மாதிரி எல்லார் மேலயும் இருந்த கோபத்த அவ மேல காட்டிட்டேன். அதே நேரம் ஆதிய பத்தி அவ பேசுறத நீங்களோ இல்ல அவரோ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பொறுத்துட்டே இருப்பீங்க? எப்பவாவது அவ செஞ்ச தப்பால தான் இப்படின்னு சொல்லி காட்டிட்டா அவளுக்கு தானே கஷ்டம். அதனால தான் திரும்பவும் அவர பத்தி பேசக்கூடாதுன்னு அப்படி பேசினேன். அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. அவ அப்படி செஞ்சத நான் எதிர்பார்க்கவே இல்ல. இனிமே தப்பி தவறி கூட அந்த மாதிரி அவ யோசிச்சு பார்க்க கூடாதுன்னு தான் அவ கூட பேசாம இருந்தேன். பாவம், அவள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். விழுந்ததும் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவளுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும். அதோட பொசசிவும் ஜாஸ்தி. அதுதான் அவள இத்தனையையும் செய்ய வச்சிருக்கு" என புன்னகைத்துக் கொண்டாள். எல்லோருக்கும் அவள் பேசியதைக் கேட்டு ஆறுதலாக இருக்க, கௌதம் வாஞ்சையுடன் அவள் தலையை தடவிக் கொடுத்தான். ரகுவரனுக்கோ ஏதோ போன் வர எழுந்து வெளியே செல்ல, அந்த நேரம் ஆதிரன் வைஷ்ணவி இருந்த அறைக்குள் நுழைய, மீயாள் இன்னும் பெட் அருகில் இருந்த அந்த சேரில் தான் அமர்ந்திருந்தாள். ஆதிரனை பார்த்து மற்றவர்கள் எல்லோரும் ஒருவித பயத்துடன் அங்கிருந்து வெளியேறிவிட, அவர்கள் வெளியேறியதும் மீயாளை நிதானமாக பார்த்தவன், "இப்போ வைஷுக்கு எப்படி இருக்கு?" எனக் கேட்டான். "பரவால்ல. கையிலயும் தலையிலயும் பேண்டேஜ் போட்டு இருக்காங்க. மயக்கம் தெளிய இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமாம். மத்தபடி பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொன்னாங்க" என மீயாள் பெருமூச்சுடன் சொன்னாள். "இப்போ உனக்கு அவ மேல உள்ள கோபம் போயிடுச்சா?" என ஆதிரன் கேட்க, மீயாள் சங்கடமாக அவனைப் பார்த்தாள். "என்ன பாக்குற? நீ பேசுற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்" என சொல்ல, மீயாள் திடுக்கிட்டு அவனைத் திரும்பிப் பார்த்தாள். "நான் பேசியதை மட்டும் கேட்டானா? இல்லை, எல்லோர் பேசியதையும் கேட்டு விட்டானா?" என அவனைப் பார்க்க, அவன் கண்கள் அவள் எதிர்பார்த்ததைத்தான் சொல்லியது. "நீங்க எல்லாரும் பேசினதையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்" என சொன்ன ஆதிரன் அந்த அறையின் சுவரை ஒரு நிமிடத்துக்கும் அதிகமாக வெறித்து நோக்கிவிட்டு, பின் அவளைத் திரும்பவும் நிதானமாகப் பார்த்தான். "முதல்ல வைஷ்ணவிய நீ பேசின விஷயத்துக்கு வருவோம். நீ ஏன் அவள அப்படி பேசுன? அவ மட்டும்தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறியா?" "அவ மட்டும்னு சொல்ல மாட்டேன் ஆதி. ஆனா அவ தான முதல் காரணம். அவ மட்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே." "உனக்கு எப்படியோ தெரியாதியாள். ஆனா அவ பேசுனதால மட்டும்தான் என்னால தைரியமா என் மனசுல இருந்தத சொல்ல முடிஞ்சது. ஒருவேளை நான் அனுப்புன மெசேஜுக்கு உன் நம்பர்ல இருந்து ரிப்ளை மெசேஜ் வராம போயிருந்தா, உன்கிட்ட பேச தைரியம் இல்லாம கடைசி வரையிலும் அப்படியே இருந்திருப்பேன். நிச்சயம் என் பயத்த விட்டுட்டு உன்னை தேடி வந்து பேசி இருக்கவோ, இல்ல உன்னை பின்தொடர்ந்திருக்கவோ மாட்டேன். இப்படியெல்லாம் நடக்காம இருந்திருந்தா கடைசி வரையிலும் உனக்கு என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு தெரியாமலே போயிருக்கும். உனக்கு என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு தெரியாமலே போயிருக்கும்" என ஆதிரன் சொல்ல, மீயாள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். "அவ செஞ்சது தப்பா இருந்தாலும் அவளால தான் என் காதலையும் என்னையும் என்னால தைரியமா வெளிப்படுத்திக்க முடிஞ்சது. அவ கடைசியா செஞ்சது எல்லாமே எனக்கு வேதனை தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவ செஞ்சது எல்லாம் எதுக்காகன்னு யோசிச்சு பாத்தியா? உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்காகத்தானே அவ இவ்வளவும் செஞ்சது. இது எல்லாத்தையும் விடு. அவ செஞ்சதுல உன்னோட தப்பும் தானே இருக்கு" என கேட்க, மீயாள் குழப்பத்துடன் அவனைப் பார்த்தாள். "ஏன் தப்பா? இதுல என்ன தப்பு என்ன இருக்கு? ஆரம்பத்திலேயே அவ செஞ்சது உனக்கு தெரியாது தான். தெரிஞ்ச பிறகாவது அது தப்புன்னு என்ன தேடி வந்திருக்கலாம்ல. சரி, நான் ஒரு ரோட் சைடு ரோமியோவா இருந்து நீ என்ன தேடி வந்தா, நான் உன்கிட்ட வம்பு பண்ணக் கூடாதுன்னு கூட நீ அப்படி நினைச்சிருக்கலாம். அவ என்கிட்ட பணம் வாங்கி இருக்க கூடாது, அது தப்புன்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் நீ என்ன செஞ்சிருக்கணும்? யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட அத திருப்பி கொடுத்திருக்கணுமா இல்லையா?" என ஆதிரன் கேட்டான். "அவ உங்ககிட்ட இவ்ளோ அமௌண்ட் வாங்கி இருக்கிறது எனக்கு தெரியாதே ஆதி" என மீயாள் தவிப்புடன் சொல்ல,
தட்ஸ் தி மேட்டர். உன்ன பொறுத்தவரையிலும் அவ வாங்கி இருக்கிற அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால தான் இப்ப கூட அது தப்பா தெரிஞ்சிருக்கு. ஒருவேள அவ அவ்வளவு அமௌண்ட் வாங்காம இருந்திருந்தா, அவ மேல எந்த தப்பும் சொல்லி இருக்க மாட்ட. அப்படித்தானே? பணம் பெருசா இருக்கிறதுனால தான் உன் டிக்னிட்டிய காட்டுற. பெருசோ, சிறுசோ பணம் வாங்குறது தப்பு தானே! அது 5000 இருந்தா என்ன? 50,00,000 இருந்தா என்ன? அப்பவே வாங்குன காச திருப்பி கொடுன்னு சொல்லி அப்பவே வாங்குன காச திருப்பி கொடுன்னு சொல்லியிருந்தா, கண்டிப்பா உன்ன பாராட்டியிருப்பேன். என ஆதிரன் சொல்ல, மீயாள் கண்கள் கலங்க ஆரம்பித்திருந்தாள். அப்போ எனக்கு அது பெருசா தெரியல. சாதாரணமா ஃபோன்ல மெசேஜ் பண்ற பொண்ணுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்கிறானே, கண்டிப்பா அவன் ஒரு ரோக்கா தான் இருக்கும்னு நெனச்சுட்டேன். என தொண்டை கமற அவள் சொல்ல, அவளை அத்தனை தூரம் வாட்டுவது ஆதிரனுக்கும் வேதனையாய்த்தான் இருந்தது. நீ நெனச்ச மாதிரியே வைஷுவும் நெனச்சிருக்கலாம்ல. அதனால கூட அவ இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். இப்போ இவ்ளோ தூரம் நான் ஏன் பேசுறேன்னா, திரும்பவும் இதே காரணத்த சொல்லி இங்க பிரச்சனை வரக்கூடாது. அதுக்காகத்தான். பழச மறந்துடுன்னு நான் சொன்னா, அது எல்லாத்தையும் தான். நீ வைஷுவ ஒவ்வொரு தடவ பேசும்போதும் எனக்கு பழசு ஞாபகம் வராதுன்னு நெனச்சிட்டியா? என அவளையே ஆழமாக பார்த்து கேட்டான். சட்டென்று மனம் கலங்க அவன் கைகளை பிடித்துக் கொண்டவள், ஐயோ ஆதி! நான் அப்படியெல்லாம் நெனச்சு இத பேசல. ஏதோ கோபத்துல பேசிட்டேன். இனிமே வாய் தவறி கூட பழைய விஷயத்த நான் பேச மாட்டேன். என சொன்னாள். அவள் கைகளை விலக்கியவன், எழுந்து ஜன்னல் அருகே சென்று வெளியில் வானத்தை வெறித்துப் பார்த்தான். பிறகு ஒரு முடிவுடன், இத மட்டும் சொல்ல நான் இங்க வரல. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட பேசுனத பத்தி பேசதான் வந்தேன். என சொன்னான். அவள் கேள்வியாக அவனைப் பார்க்க, அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் என்னவோ வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி, நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க அபலப் பெண் மாதிரி ஒரேடியா உனக்காக உருகுறதும், அவங்க பேசுறது எல்லாம் கேட்க கேட்க எனக்கு கடுப்பாகுது. நீ என்ன வேண்டான்னு சொல்றது? எனக்கு நீ வேண்டாம். இந்த கல்யாணம் வேண்டாம். நான் நல்லபடியா குணமாகி வந்தாலும் இந்த கல்யாணம் வேண்டாம். என சொல்ல மீயாள் அவனையே வெறித்துப் பார்த்தாள். மீயாள் எதுவும் பேசாமல் வெறித்த பார்வையுடன் சிலை போல அமர்ந்திருக்க, சற்று நேரம் நின்று பார்த்த ஆதிரன் ஒன்றும் பேசாமல் வெளியேறிச் சென்று விட்டான். அவன் போன பிறகு ஒற்றைக் கண்ணை மட்டும் திறந்த வைஷ்ணவி, "சார் போயிட்டாரா மியா?" எனக் கேட்டாள். முதலில் அதிர்ந்து அவளைப் பார்த்த மியாள் பிறகு முறைப்புடன், "அப்ப நாங்க பேசுனது எல்லாத்தையும் நீ கேட்டுட்டு தான் இருந்தியா வைஷு?" எனக் கேட்டாள். "உன்னை இந்த வாங்கு வாங்குறாரு, அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, அப்ப பார்த்து கண்ண திறந்து, அதையும் கெடுத்துக்கிட்டு, நல்லா வாங்கட்டும்னு தான் விட்டுட்டேன். எனக்காக பேசுனதெல்லாம் கூட சரிதான். ஆனா எதுக்காகடி கடைசியில உன்ன கழட்டி விட்டுட்டு போனாரு? இத்தனைக்கும் நீ அவருக்கு ஆதரவா தானே பேசுன. அதுவும் எங்க எல்லாரையும் எவ்வளவு தூரம் எடுத்தெறிஞ்சு கோவமா பேசுன. அத பார்த்தும் எப்படி இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு?" என வைஷ்ணவி சந்தேகமாக கேட்டாள். அதுதாண்டி அவனோட காதல். அவன கஷ்டப்படுத்திக்கிட்டாவது என்ன வாழ வைக்கணும்னு நெனப்பான். எல்லாரையும் மாதிரி அவன விட்டுட்டு போன்னு சொல்ல முடியாது. அத அவன் செய்யவும் மாட்டான். அதனால தான் கொஞ்சம் பில்டப் கொடுத்து இப்படி சொல்லிட்டு போறான். இதுல நான் கோபமாகி அவன விட்டுட்டு போகணுமா? ஆனா இந்த முறை நிச்சயம் நான் அவன தேடி போக மாட்டேன். அவனே என்ன தேடி வரட்டும். என மீயாள் உறுதியாகச் சொன்னாள். ஏண்டி அண்ணாவ இப்படியெல்லாம் படுத்தி எடுக்குற? என வைஷ்ணவி கேட்க, மீயாள் அவளை ஆச்சரியமாக பார்த்து, என்னது அண்ணாவா? எனக் கேட்டாள். ஆமா. அவர பத்தியும் அவர் குணத்த பத்தியும் தெரியாம மத்தவங்களோட சேர்ந்து நானும் பேசிட்டேன்னு எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவரு தங்கம்டி. அவர சரியா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் அவர் மனசு பத்தியும் புரியும். எனக்கு இப்போதான் புரிய வந்திருக்கு. இன்னையிலிருந்து நான் பீஸ்ட் ஆர்மி ஸ்டார்ட் பண்ண போறேன். யாராவது அவர பத்தி தப்பா பேசினா முதல் வெட்டு நான் தான் வெட்டுவேன். என வைஷ்ணவி வீர ஆவேசத்தோடு பேசிக் கொண்டிருந்தாள். ஐயோ! யப்பா! பாத்து. ஏதோ அவர் கொஞ்சம் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு நீ ஆடுற ஆட்டம் இருக்கே! ஆத்தாடி ஆத்தா! இந்த ஊர் தாங்காது. என மீயாள் நொடித்துக் கொண்டாள். நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. ஆனா இன்னையில இருந்து பீஸ்ட் ஆர்மிக்கு தலைவி நான் தான். அப்புறம் எங்க அண்ணன இனிமே நீ அவன் இவன் ஏக வசனத்துல பேசக்கூடாது. அவர் இவர் அப்படின்னு மரியாதையா தான் பேசணும். என வைஷ்ணவி அவளை மிரட்டிக் கொண்டிருந்தாள். வைஷு செல்லம், உன் ஒரு கால் மட்டும் தான உடைஞ்சிருக்கு. இன்னொரு கால் உடைஞ்சா நீ என்ன பண்ணுவ? நொண்டி நொண்டி கூட நடக்க முடியாதே! பாவம்! உன்ன தூக்கிட்டு தான் சுத்தணும். என கேட்க வைஷ்ணவி ஜெர்க்கானாள். மியா டார்லிங், நாமெல்லாம் அப்படியா பழகியிருக்கோம்? நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? இந்த மாதிரி விபரீதமா யோசிச்சா, இந்த ஒரு கால வச்சுட்டு நான் எங்க ஓட முடியும்? வேண்டாம். நீங்க இப்படி சாந்தமா உட்காருங்க. எதுவா இருந்தாலும் பேசி முடிவெடுப்போம். என சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும்.
என ஒரு பார்வை பார்த்த மீயாள் அமைதியாக அமர்ந்துவிட, அவர்கள் இருவரும் மீண்டும் பழையபடி பேசிக்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். மறந்தும் கூட தாங்கள் இருவருக்குள்ளும் நடந்த சண்டையையோ பழைய விஷயங்களையோ பேசவில்லை. மீயாள் மன்னிப்பு கேட்க முயன்றபோது கூட நமக்குள் அதெல்லாம் தேவையில்லை, அதை பற்றி பேசக்கூடாது என வைஷ்ணவி சொல்லிவிட, பிறகு அவர்களுக்குள் பேச 1000 விஷயங்கள் இருந்தது. அவர்கள் இருவரும் சந்தோஷமாக பேசி சிரித்ததை பார்த்தபடி உள்ளே வந்த மற்றவர்களுக்கு அங்கே என்ன நடந்தது என்று ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர்கள் சேர்ந்தது நிம்மதியாக இருக்க, அவர்களும் அவர்கள் பங்குக்கு ஒருவரை ஒருவர் வாரிக்கொண்டு சந்தோஷமாக பேசி சிரித்தார்கள். அத்தியாயம் 82. ஆதிரன் பேசி சென்றதைப் பற்றி ரகுவரனிடம் மீயாள் சொல்ல, அவன் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தான். அவன் யோசனையை பார்த்ததும் மீயாளுக்கு ஏதோ புரிவது போல புருவம் சுருக்க அவனைப் பார்த்தாள். என்னன்னா, நீங்களும் அவர் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லப் போறீங்களா? ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்து அவளைப் பார்த்த ரகுவரன், நேத்து அவன் நடந்துகிட்டத பார்த்த பிறகும் நான் வேறு என்ன சொல்ல முடியும்? அவன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீயும் எனக்கு முக்கியமியா. இவ்வளவு காலம் நாங்க 2 பேரும் எந்த உறவும் இல்லாம இருந்தோம். இப்போ எல்லா உறவையும் உன்கிட்ட பார்க்குறோம். அப்படி இருக்கப்ப உன்ன பத்தி நான் யோசிக்காம இருக்க முடியுமா? எதுக்கும் இன்னொரு முறை டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்குவோமியா. தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என சொன்னான். இதற்கு மேல் என்ன சொன்னாலும் ரகுவரனும் புரிந்து கொள்ள மாட்டான் என நினைத்து மீயாள் அமைதியாக இருந்தாள். ஆதிரனுக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் வேலை விஷயமாக ஒரு வார பயணமாக வெளியூர் சென்றிருந்ததால் ஒரு வாரம் கழித்துதான் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தார். 2 நாட்களில் வைஷ்ணவிக்கும் ஓரளவு உடல்நிலை தேறிவிட, கையிலும் காலிலும் பேண்டேஜ் போட்டுவிட்டு ஸ்டிக் வைத்து நடமாடும் அளவுக்கு தேறி இருந்தாள். அதனால் இருவருக்கும் போர் அடிக்கிறது என வழக்கம் போல ஷோரூம் கிளம்பிச் சென்றார்கள். ஷோரூமில் ஆதிரன் மீயாள் திருமண விஷயம் பரவி இருந்ததால் அவர்களுக்கு ஏக வரவேற்புதான். அதை வைத்துக்கொண்டு மீயாளும் வைஷ்ணவியும் போட்ட ஆட்டம் கொஞ்ச நஞ்சமல்ல. தங்களை எப்படியெல்லாம் அங்கே இருந்த ஊழியர்கள் வேலை வாங்கினார்களோ அதையே அவர்களுக்கு 2 மடங்காக திருப்பிச் செய்தார்கள். அன்று மதிய நேரம் 2 மணி நேரம் கடையை மூடிவிட்டு சுத்தம் செய்து கொண்டிருக்க, மீயாள் ஒரு நாற்காலியை இழுத்து நடுவில் போட்டுக்கொண்டு சட்டமாக அமர்ந்து கொண்டாள். எல்லோரையும் ஒரு அமர்த்தலான பார்வையுடன் பார்த்து, சரி, எனக்கு போர் அடிக்குது. ஆளாளுக்கு உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா திறமைகளை காமிங்க. லைக் டான்சிங், சிங்கிங் அது மாதிரி என சொல்ல வைஷ்ணவி ஒரே குசியாகி விட்டாள். ஏண்டி இப்போ போய் டான்ஸ் எல்லாம் ஆட சொல்ற? எனக்கு வேற ஒரு கால் உடைஞ்சு கிடக்கு. இந்த நேரத்துல பாட்டு போட்டா என்னால ஆடாம வேற இருக்க முடியாது என வைஷ்ணவி பரபரத்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்த மீயாள், அதனால தானேடி தைரியமா எல்லோரையும் ஆட சொல்றேன். நீ ஆடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்திருந்தா இந்த டாபிக்கே எடுத்திருக்க மாட்டேன். எத்தனை நாள் தான் ரத்த வாந்தி எடுக்கிறது? நான் கூட ஸ்பேர் பாடி சமாளிச்சுடுவேன். இவனுங்க எல்லாம் ரத்தங்க கிசத்தா யார் அவங்கவங்க வீட்டுக்கு பதில் சொல்றது என நினைத்து கொண்டவள் ஒரு இளிப்புடன், பரவாயில்லடி, இன்னொரு நாள் பொறுமையா அடிக்கலாம், கவலைப்படாத என சமாளித்து வைத்தாள். அஜய், அன்வர், விஷால் 3 பேரும் மீயாளுக்கு பின்னால் நின்று அங்கே திறமையை காண்பித்துக் கொண்டிருந்த ஊழியர்களுக்கு கரகோஷம் எழுப்பி ஊக்குவித்துக் கொண்டிருந்தார்கள். அஜய் வெகுவாக ஆர்வமாகி, விடாதீங்க, அப்படித்தான், அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமாலு, இறங்கி குத்து, அசத்தி போடு என நின்ற இடத்திலிருந்து ஆட ஆரம்பித்தான். இதுவே கொடுமையாக இருக்கிறதே என மீயாள் கடுப்புடன் அமர்ந்திருக்க, அவளை இன்னும் கோபமாக்கும் பொருட்டு வைஷ்ணவி அமர்ந்த நிலையிலேயே அங்கே ஆடிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு சில டான்ஸ் ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க உச்சக்கட்ட கடுப்புக்கு ஆளானாள். அதுவும் இடையிடையே, அப்படி இல்ல இப்படி, இப்படி இல்ல அப்படி, அப்படியே நாக்க மடிச்சு கையை இப்படி வச்சுக்கிட்டு, அப்படித்தான் அப்படித்தான், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, இந்த இடுப்பு ஸ்டெப் இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஆடணும் என உட்கார்ந்த நிலையிலிருந்தே ஆடி காண்பிக்க மீயாளின் பொறுமை காற்றில் பறந்தது. அடச்சி வாய மூடு! இவங்க பெரிய டான்ஸ் மாஸ்டர். 1000 படத்துக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க சொல்லிக் குடுக்குறாங்களாம். அப்படியே கேட்டுக்கிட்டு அவங்க ஆடணுமாம். அடியே சர்வதேச சைக்கோ நீதான். பைத்தியம்னு எங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்டா இருக்கிற பாவத்துக்கு நாங்க சகிச்சுக்கிட்டு போறோம். ஏண்டி அதுங்கள போட்டு இப்படி கொடுமைப்படுத்துற? என வைஷ்ணவியை முறைக்க அவள் கப்சிப் என அமர்ந்து கொண்டாள். ஆடிக்கொண்டிருந்த ஒரு சூப்பர்வைசரிடம் திரும்பிய மியால், ஏன்பா குதிச்சுக்கிட்டே இருக்கியே, சரி எப்ப ஆட ஆரம்பிப்ப என கேட்க அவனோ திரு திருவென விழித்தான். அன்வரிடம் திரும்பி, போதும்டா, புதுப்பாட்டு ஆடி இவங்க கிழிச்சது போதும். நின்ன இடத்துல இருந்தே ஏதாவது பழைய பாட்டா யாராவது பாடுங்க. அப்படியே அந்த கால ஆக்டர்ஸோட ரியாக்ஷனும் கொடுத்தா நல்லா இருக்கும் என சொல்ல, ஆரம்ப காலத்தில் அவர்களிடம் அதிகமாக வேலை வாங்கிக் கொண்டிருந்த சேல்ஸ் செக்ஷன் ஹெட்டாக இருந்த ஸ்டெல்லா வந்து சிக்கினாள். பழைய அன்பேவா படத்திலிருந்து
லவ் பேர்ட்ஸ் என்ற பாடலைப் பாடி கண்களிலும் முகத்திலும் பல்வேறு பாவனைகளை செய்ய பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்கும் ஐயோ என்று இருந்தது. நாமே பாடச் சொல்லி தேவையில்லாமல் உசுப்பேத்தி விட்டோமே என்று மீயாள் எதுவும் சொல்ல முடியாமல் எரிச்சலுடன் அமர்ந்திருந்தாள். எல்லோருக்கும் எப்போதடா அந்த இடத்திலிருந்து தப்பிப்போம் என்று மனநிலை வந்துவிட்டது. அஜய் அங்கு பாடிக்கொண்டிருந்த ஸ்டெல்லாவை பார்த்து, அந்த மேடம் சரோஜா தேவியா நின்னாங்க, மேடம் சரோஜா தேவியா நடந்தாங்க, மேடம் இப்போ சரோஜா தேவியாவே மாறிட்டாங்க, இதுதான் அவங்க சரோஜா தேவியா மாறின கதை என சீரியஸாக சொல்லிக் கொண்டிருந்த எல்லோரும் அவனை முறைத்தார்கள். எத, இது சரோஜா தேவியா? வண்ணாரப்பேட்டை சவுண்டு சரோஜான்னு சொல்லு, வேணும்னா ஒத்துக்குறோம். என்ன வாய்ஸ் இது, கரடி கக்கூஸ் போன மாதிரி. தயவு செஞ்சு அது பாடுறத தடுத்து நிறுத்துங்கடா, என்னால முடியல என மீயால் தாங்க முடியாமல் தலையை பிடித்துக் கொண்டு சொன்னாள். அந்த ஸ்டெல்லாவை அமைதிப்படுத்தி உட்கார வைப்பதற்குள் போதும் போதும் என்றானது. இதுவரையிலும் நீங்க தாளிச்சதெல்லாம் போதும், எல்லோரும் அமைதியா உட்காருங்க என மீயால் கடுப்புடன் சொல்லிவிட எல்லோரும் அமைதியாக அவரவரிடத்தில் அமர்ந்து விட்டார்கள். ஏண்டா, இவங்கெல்லாம் பாக்குறத பார்த்தா புள்ள பூச்சிகள்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நாங்க என்ன கனவா கண்டோம்னு பாக்குற மாதிரில இருக்கு. ஆனாலும் அந்த அம்மாவ பாடச் சொல்றேன்னு நானே எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டேன் என மீயால் அன்வரிடம் சொல்லிக் கொண்டிருக்க, வைஷ்ணவி வாயை பொத்திக் கொண்டு சிரித்தபடி, உனக்கு நல்லா வேணும்டி, என் டான்ஸ் கேவலமா இருக்குன்னு சொன்னேல, அப்படித்தான் ஆகும் என சொன்னாள். இந்த ஒரு விதத்துல நீங்க 2 பேரும் ரொம்ப பொருத்தம்டி. நீ ஆடி நெஞ்சுவலி வர வச்ச, அந்த அம்மா பாடி நெஞ்சுவலி வர வச்சிரும் போல. இவ ஒருத்தி மட்டும் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம். நமக்கு சிக்கிறதெல்லாம் அப்படித்தாண்டா இருக்கு. ஆனாலும் நம்ம இந்த பைத்தியக்கார பயல்க கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. ஐயோயோயோயோயோ என சொல்ல அஜய் உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணியிடம் ஏதோ பஞ்சாயத்து பண்ணியபடி அவர்களிடம் வந்து சேர்ந்தான். என்னடா அந்த அம்மா என்ன சொல்லுது? அந்த பாட்ட முழுசா பாட விட்டுருக்கலாம்னு ஃபீல் பண்ணுது. எதுக்கு? நம்ம பரலோகம் போறதுக்கா? தண்ணீல விழுந்த கேசட்ட எடுத்து பழைய டேப் ரெக்கார்ட்ல போட்ற மாதிரி ஒரு வாய்ஸு. இதுல சரோஜா தேவி மாதிரி மூதேவி மூஞ்ச மூடி வேற காட்டுது என மீயாள் கடுகடுத்துக் கொண்டிருக்க, அவள் அருகில் வந்த ஒரு பெண், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என சொன்னாள். அவள் கண்களில் இருந்த ஏதோ ஒன்றில் சரி என அவளை குடோன் பக்கமாக அழைத்துச் சென்று, என்ன விஷயம் எனக் கேட்டாள். அவளிடம் தனியே சென்று பேசியபோதுதான் அங்கே வேலை செய்த அட்வர்டைஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெட் நடராஜனின் மனைவி என்பது தெரிய வந்தது. இவள் எங்கே இங்கே என ஆச்சரியத்துடன் பார்த்தபோதுதான் அவள் விவரம் சொன்னாள். நடராஜனுக்கு கை கூடி வர இன்னும் 2, 3 வருடங்கள் ஆகும் என டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதுவரை பிழைப்புக்கு என்ன செய்வதென்று தெரியாத நிலை. அந்த நேரம்தான் ஆதிரன் அவளை அழைத்து வரச் சொல்லி வேலை போட்டு கொடுத்திருக்கிறான். அவள் கண்களில் ஆதிரன் மீதான நன்றி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இவளுக்கு மட்டும் இவள் கணவனின் நிலைக்கு காரணம் ஆதிரன்தான் என்று தெரிய வந்தால் என்ன செய்வாள் என தவிப்போடு பார்த்து கொண்டிருக்க, அப்போது அவளோ அது தெரியும் என்பதாய் தலையசைத்தாள். எனக்கு எல்லாம் தெரியும் மேடம். யாரோ ஒரு பொண்ண கைய பிடிச்சு இழுக்க போய் தான் சார் அவர் கைய உடைச்சதா அவரே சொன்னாரு. அதனால தான் நாங்க போலீஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் குடுக்கல. என் வீட்டுக்காரு மனசு மாறிட்டாலும் அவருக்கு இனிமே இங்க வேலை கிடையாதுன்னு எம்டி சார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு தான் என் குடும்ப கஷ்டம் புரிஞ்சுகிட்டு எனக்கு வேலை போட்டு குடுத்தாரு. இங்க வந்து விசாரிச்சு பார்த்ததுல அரசல் புரசலா என் வீட்டுக்காரு உங்ககிட்ட தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த பொண்ணு நீங்களா இருந்தா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் தனியா பேசணும்னு சொன்னேன் என சொன்னாள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நீங்களாவது இங்க விசுவாசமா வேலை செய்யுங்க. அது போதும் என சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள். கோபம் வரும்போது தவிர ஆதிரன் எத்தனை நல்லவன் என்பதை இந்த சம்பவம் உணர்த்த மெலிதாக புன்னகைத்துக் கொண்டாள். கேண்டீனில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது கையில் அடிபட்டிருப்பதால் வைஷ்ணவியும் மீயாளும் சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டனர். மீயாள் அங்கே வந்ததிலிருந்து ஆதிரன் அவளைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான். வேலை ஒருபுறம் இருந்தாலும் நிமிடத்திற்கு ஒருமுறை கம்ப்யூட்டர் திரையையே அவன் கண்கள் வெறித்துக் கொண்டிருக்கும். ரகுவரன் அதை கவனித்தாலும் கண்டும் காணாமல் இருந்தான். ஆண்கள் மூவரும் ஸ்பூனில் ஊட்டி விடுகிறேன் என சொல்லியும் மீயாள் பசி இல்லை என மறுத்துவிட்டு ஆதிரன் அறைக்குள் நுழைந்து அங்கிருந்த சோஃபாவில் படுத்து விட்டாள். இப்போதெல்லாம் மீயாள் இது அவள் இடம் என்ற நினைவில்தான் வலம் வந்து கொண்டிருந்தாள். அதனால் எதிலும் தயக்கம் காட்டுவதில்லை. இப்போதும் கூட ஆதிரன் அங்கே இருக்கும் விஷயம் தெரிந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வந்து சோஃபாவில் படுத்துக்கொண்டாள். சாப்பிடாமல் இருக்கிறாளே என ஆதிரன் தவித்தபடி இருக்க, அரை மணி நேரத்திற்கு மேல் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், சாப்பிட்டு விட்டு படுக்குமாறு அவளை எழுப்ப, அவளோ கண்களைத் திறந்து பார்த்துவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள்.
தட்டில் அவளுக்கான உணவை எடுத்துக்கொண்டு வந்தவன் அவள் அருகில் நின்றபடி பொறுமையாக அவளை எழச் சொல்லி கேட்க, அவள் எழவில்லை எனவும் எரிச்சலுடன், "ஏய், எழுந்திருடி முதல" என அதட்டலாக அழைக்க, இந்த முறை நன்றாக கண் விழித்துப் பார்த்தாள். ஆனால் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள். "வாயத் திறடி" என மீண்டும் அதட்ட, "எனக்கு ஒன்னும் பசி இல்ல. எனக்கு சாப்பாடு வேண்டாம்" என அவள் முறுக்கிக் கொண்டாள். "பசி இல்லாம தான் இப்படி சோர்ந்து போய் படுத்திருக்கியா? உன் மூஞ்ச பார்த்தாலே உனக்கு பசிக்குதுன்னு நல்லா தெரியுது. தேவையில்லாம ஆர்க்யூ பண்ணாம வாயத் தெற" என சொல்ல அவனையே ஆழ்ந்து பார்த்தாள். "என் முகத்த பார்த்தாலே எனக்கு பசிக்குதுன்னு மட்டும் இல்ல. எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா என் மனசுல இருக்கிறது மட்டும் உனக்கு புரியலையா?" அவளின் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டவன் அழுந்த தன் உதடுகளை கடித்துக் கொண்டான். அவனின் நிலையை புரிந்து கொண்டவள், "சரி, ஊட்டி விடு. எப்படியும் நீயும் சாப்பிட்டிருக்க மாட்ட. அப்படியே நீயும் சாப்பிடு" என சொன்னாள். அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்தபடி உள்ளே நுழைந்த வைஷ்ணவி, இங்க கேட்ட சவுண்ட பார்த்து ஏதோ சண்டை நடக்கும்னு உள்ள வந்தா, ரொமான்ஸ் நடக்குதா? சரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன் என வெளியேற போனாள். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வைஷு. அவ கையில அடிபட்டிருக்கு. நான் ஊட்டி விடுறேன். அவ்வளோதான்" என ஆதிரன் வீம்பாகச் சொன்னான். "அப்படின்னா கையில அடிபட்டு இருந்தா அதுவும் ரொமான்ஸ் பண்ண ஒரு சான்ஸ் தானா? அடடா! இவ்வளவு நாள் இத நான் மிஸ் பண்ணிட்டேனே! அப்படின்னா இப்பவே நான் ரகு ரூமுக்கு போறேன்" என வைஷ்ணவி ஆர்வமாக கிளம்ப, மீயாள், "ஏண்டி, அவரை பத்தி தெரிஞ்சும் அவர் ரூமுக்கு போறேன்னு சொல்றியே, ஏன் உனக்கு இந்த விபரீத விளையாட்டு? அவர் பாட்டுக்கு உன்னை அடிச்சு கிடிச்சு துரத்திட்டாருன்னா, ஏற்கனவே ஒரு காலும் கையும் உடைஞ்சு போய் தான் கிடக்கு. அடுத்ததும் உடைஞ்சு போயிட போகுது" என கிண்டல் செய்தாள். "ஐயோ, ரொம்ப தான். நீங்க தான் பெரிய லவ்வர்ஸ்ன்னு பீத்திக்காத. எனக்கும் ஒரு காலம் வரும். அன்னைக்கு உன் மூக்குல, காதுல எல்லாத்துலயும் புகை வரும் பாருடி" என பதிலுக்கு வைஷ்ணவி அவளை முறைத்தாள். "நெனப்புதான். அந்த காலம் வரும்போது பாத்துக்கலாம். ஆனா ஏற்கனவே உனக்கு அந்த மாதிரி தான் புகை வருது. எதுக்கும் ஃபயர் என்ஜின் கூப்பிட்டு அணைக்க சொல்லு" என மீயாள் உதட்டை சுளித்தபடி சொன்னாள். "சிப்ப, நான் இப்ப ரகு ரூமுக்கு போறேன். போயிட்டு வந்து பேசிக்கிறேன்" என வைஷ்ணவி அங்கிருந்து நகரப் பார்க்க, மீயாள் கவலையுடன், "சீரியஸா போறியாடி? அவர் ஏதாவது கோவப்பட போறாரு" என சொன்னாள். "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி. நான் பாத்துக்கிறேன்" என புன்னகையுடன் சொன்னவள் ரகுவின் அறையை நோக்கிச் சென்றாள். ரகுவின் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்ற வைஷ்ணவியை பார்த்தவன், என்ன எனும் விதமாய் புருவம் சுருக்கினான். "அதான, நீ மட்டும் வேற ரியாக்ஷன் காட்டிட்டாலும் இந்த உலகமே தலைகீழா சுத்தாது" என வைஷ்ணவி மனதுக்குள் நொடித்துக் கொண்டாள். "அது ஒண்ணும் இல்ல ரகு. அங்க ஆதி சார் மியாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அவங்களுக்கு நடுவுல டிஸ்டர்பா இருக்க வேண்டாம்னு இங்க வந்தேன்" என இளிப்புடன் சொன்னாள். "அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்க வேண்டாம்னா என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்தியா?" என ரகுவரன் நிதானமாக கேட்டான். என்ன கரெக்டா சொல்லிட்டான்? ஒருவேளை மைண்ட் ரீடிங் தெரிஞ்சிருக்குமோ என நினைத்தவள் மீண்டும் ஒரு இளிப்புடன், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரகு. இந்த கம்பெனில உங்களத் தவிர எனக்கு வேற யாரத் தெரியும்? அதனால தான் வந்தேன்" என சொன்னாள். "உன் ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளம் எல்லாம் எங்க வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்களா?" என யோசிப்பதைப் போல் பாவனை செய்தான். "அவங்க எல்லாம் மெயின் பிரான்ச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க ரகு. அங்கதானே அவங்களுக்கு வேலை. அப்புறம் நீ மட்டும் இங்க என்ன பண்ற?" "எனக்கு தான் கையும் காலும் ஃப்ராக்சர் ஆகி இருக்கே ரகு. சோ சோ நான் லீவ்ல இருக்கேன். அதனால தான் இங்க வந்தேன்." "வேலை இல்லாம இங்க எதுக்காக வந்த?" "உன்ன பார்க்க தான் வந்தேன்னு ஃப்ராங்கா சொல்லணுமா மட்டி மட்டி" என முணுமுணுத்தவள், "ரகு, எனக்கு பசிக்குது" என சொன்னாள். "என்னது, பசிக்குதா? அப்போ சாப்பிட தான் வந்தேன்னு சொல்றியா?" "ரகு, நான் வந்தது மியா கூப்பிட்டான் தான். ஆனா இப்போ பசிக்குது, அத சொன்னேன்." "பசிக்குதுன்னா சாப்பிட வேண்டியது தானே? என்கிட்ட ஏன் சொல்ற?" "அது எனக்கே தெரியாதா? எனக்கு தான் கை அடிபட்டிருக்கே. எப்படி சாப்பிடுவேன்?" "உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்களே, அவங்க கிட்ட சொல்லி ஊட்டி விட சொல்ல வேண்டியது தானே?" "அந்த தீவெட்டி தடியனுங்க வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டானுங்க." "சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்?" "இவனுக்கு ஊட்டி விடுன்னு கூட எடுத்து கொடுக்கணும் போல இருக்கே" என நொந்து கொண்டவள், "அது நான் சாப்பிட ஹெல்ப் பண்ணு" என சொன்னாள். "எப்படி? நீ சரியா தான் சாப்பிடுறியான்னு கவனிச்சு சொல்லணுமா? இல்ல எல்லா சாப்பாட்டையும் உனக்கு முன்னால கொண்டு வந்து வைக்கணுமா?" என முயன்று முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு கேட்டான். "அதுக்கு மேலயும் ஹெல்ப் பண்ணலாம்" என அவள் நாசூக்காக சொல்லிப் பார்த்தாள். "அதுக்கு மேலயும் ஹெல்ப் பண்ணணும்னா உனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்து பொறையேறுனா தலைய தட்டி விடணுமா?" என அடக்கப்பட்ட சிரிப்புடன் கேட்டான். "உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. இதுக்கு நான் பட்டினியாவே இருந்துக்கிறேன்" என கோபத்துடன் வைஷ்ணவி எழ, ரகுவரன் வாய்விட்டே சிரித்து விட்டான். அவன் சிரிப்பைக் கண்டதும் தான் இவ்வளவு நேரம் தன்னிடம் விளையாடி இருக்கிறான் என புரிய வைஷ்ணவி அசடு வழிந்தாள். "சரி, உட்காரு" என்றபடி ஒரு தட்டில் அவளுக்கான உணவு எடுத்து வந்து கொடுத்தவன் அதில் ஸ்பூனை போட்டு அவளிடம் நீட்ட, ஏமாற்றத்துடன் அதனை பார்த்தாள். "என்ன, நீ ஊட்டி விட மாட்டியா ரகு?"
என ஏக்கமாக கேட்க, அவள் முகத்தை பார்த்த ரகுவரன் முகம் மாற வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். உடனே நான் மாறணும்னு எதிர்பார்க்காத வைஷு. எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். நீ இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா நம்ம வெளியில போகலாம். எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என ஏதோ யோசனையோடு சொன்னான். அவனையே விழிவிரிய பார்த்த வைஷ்ணவி சந்தோஷத்துடன் வேக வேகமாக சரி என்று தலையாட்டினாள். புன்னகையுடன் அவளிடம் தட்டை கொடுத்துவிட்டு ரகுவரன் தன் வேலையை பார்க்க போனான். அங்கே ஆதிரனும் மீயாளுக்கு ஊட்டிவிட்டதும் தானும் சாப்பிட்டு முடித்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை எடுத்துக் கொடுக்க, அதை வாங்கி சாப்பிட்டதும் சற்று நேரத்தில் தூக்கம் கண்களை சுழற்ற சோபாவில் படுத்து அப்படியே உறங்கிப் போனாள். அவளையே வாஞ்சையுடன் பார்த்திருந்தவன் ஆறுதலாக அவள் தலை கோதிவிட்டு பெருமூச்சுடன் எழுந்து சென்று தன் வேலையை கவனிக்கலானான். மாலையில் தன் செல்போன் ஓசை எழுப்ப துயில் களைந்த மீயாள் அதில் புது எண்ணை பார்த்ததும் யோசனையுடன் புருவம் சுருக்கினாள். அதை அட்டன் செய்தவள் அந்த பக்கம் ஸ்ரீராம் எனவும், முதலில் யோசித்தவள் பிறகு சர்வாவுடைய பேரன் என அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் தான் அவன் ஞாபகமே வந்தது. அவனிடம் சாதாரணமாக அவன் நலத்தை வேண்டி தன் நலத்தைப் பற்றியும் சொன்னவள், அவன் என்ன விஷயமாக போன் செய்தான் என்றதை கேட்டதும் உற்சாகமானாள். சரி, நேர்ல மீட் பண்ணணும் தானே, எப்போ எங்கன்னு சொல்லு, வரேன் என சொன்னாள். அவன் இடத்தைச் சொன்னதும், ஓகே ஸ்ரீராம், கண்டிப்பா வரேன் என சொல்லிவிட்டு போனை வைத்தாள். போனில் யார் என்று கேட்டபடி வந்த ஆதிரன் அவள் யார் என்பதை சொன்னவுடன் ஸ்ரீராமா என யோசித்தவன் அவனை நினைத்ததும் முகம் கடுகடுக்க, அவனோட உனக்கென்ன பேச்சு வேண்டி கிடக்கு என ஆத்திரமாக கேட்டான். இவனே பாம வப்பானா, அப்புறம் இவனே அதை எடுப்பானா என்ற ரீதியில் அவனை பார்த்தவள், இவன்தானே என்னை வேண்டாம்னு சொன்னா, இப்போ எவனோ தன்னோடு பேசினால் இவனுக்கு ஏன் கோபம் வருகிறது என நொடித்துக்கொண்டு, அவன் ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்கான் என சொல்ல பதட்டமடைந்த ஆதிரன், ப்ரொபோசலா? என்ன ப்ரொபோசல் என அதே பரபரப்புடன் கேட்டான். மேரேஜ் ப்ரொபோசல் தான் என மீயாள் அலட்சியமாகச் சொன்னாள். அத்தியாயம் 83. என்ன தைரியண்டி உனக்கு? மேரேஜ் ப்ரொபோசல்னு என்கிட்டயே சொல்ற என ஆதிரன் கண்களில் அக்னி பிளம்புடன் அவளை எரித்து விடுவதைப் போல முறைத்தான். ஓ, சார் அப்படி வராரா? இதுவும் நல்லதுக்குத்தான். என்னையா வேண்டாம்னு சொல்ற? உன்னை என்ன பண்றேன்னு பாரு என நினைத்தவள், என்னத்தான் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் வேற ப்ரொபோசல் வந்தா அதனால உங்களுக்கு என்ன போச்சு என கேட்டாள். நான் வேண்டான்னு சொன்னா உடனே இன்னொருத்தனுக்கு ஓகே சொல்லிடுவியா என கூர்மையாக அவளை பார்த்தவன் இன்னும் அடங்காத கோபத்துடன் தான் இருந்தான். என்ன வார்த்தை பேசுகிறான் என கோபமாக வந்தபோதும் ரகுவரன் அவனின் கோபத்தைப் பற்றி சொல்லி இருந்ததால் பொறுமையாக இருந்தாள். இது அவனை அறியாமல் வெளிவரும் வார்த்தைகள். மவனே, நீ மட்டும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இதே மாதிரி பேசி பாரு, உன் வாயை வெத்தலை பாக்கு போட வைக்கிறேன் என மனதுக்குள் பொறுமிக் கொண்டாள். நீங்க என்ன வெயிட் பண்ண சொல்லியா கேட்டீங்க? என் சங்காத்தமே வேண்டாம்னு தலைமுழுகிட்டீங்களே, அப்புறம் நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன என அவளும் அவனுக்கு அவனுக்கு மேல் குறையாத கோபத்துடன் கேட்டாள். அவள் சொல்லியதில் அவன் முகம் முழுவதும் சிவந்துவிட, தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள அவன் வெகுவாக பிரயத்தனப்பட்டான். தலையை அழுந்த கோதி அவள் புறம் திரும்பியவன், இப்போ என்னதான் சொல்ல வர என சீறலுடன் கேட்டான். உள்ளூர் மாப்பிள தான் கைவிட்டுட்டாரு, அட்லீஸ்ட் அமெரிக்கா ரிட்டனாவது எனக்கு கை கொடுக்கிறாரான்னு பாப்போம் என தோள்களை குலுக்கி விட்டு கொண்டாள். அவளை என்ன செய்வது என்று தெரியாமல் முறைத்தபடியே அவன் நிற்க, அவள் சாதாரணமாக, சரி, ஈவினிங் ஸ்ரீராம் என்ன ரெஸ்டாரண்ட் வர சொல்லி கூப்பிட்டிருக்கான், நான் போறேன். நீங்க எப்பவும் போல ரகு அண்ணாவோட போயிருங்க, நான் டாக்ஸி பிடிச்சு வந்துடுறேன் என சொன்னாள். அவ்வளவு நேரம் கோபமாக இருந்தவன் இப்போது பதற்றத்துடன், ஏய், உனக்கு கை அடிபட்டிருக்கு, நீ எப்படி தனியா போவ என கேட்டான். நானா கார் ஓட்ட போறேன், டாக்ஸில தானே போக போறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலெல்லாம் உனக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா சாப்பிட மட்டும் பிரச்சனை வந்துடும், அதுக்கு மட்டும் என்கிட்ட வந்துடுவ என அவளை குத்தி காட்டினான். அவன் பேசிய விதத்தில் அவள் பதில் பேசாமல் தலை குனிந்து அமர்ந்திருக்கவும், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நானே உன்னை அழைச்சிட்டு போறேன், ரகு கிட்ட சொல்லிடுறேன், அவன் வைஷ்ணவி அழைச்சிட்டு போயிடுவான், நீ முகத்தை கழுவிட்டு கிளம்பு என சொன்னவன் அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டான். ஆதிரன் சென்று விஷயத்தை சொல்லும் முன்பாகவே ரகுவரன் வைஷ்ணவியோடு வெளியே செல்வதாக சொல்லிவிட, சரி என்று சொல்லிவிட்டு ஒரு சில வேலைகளை முடித்துக்கொண்டு மீண்டும் அறைக்குள் வர, அதற்குள் மீயாள் தயாராக இருந்தாள். அவளை அழைத்து கொண்டு வெளியேறியவன் அவள் சொன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வண்டியை செலுத்தினான். ரகுவரன் வைஷ்ணவியைப் பற்றி கேட்டபோது அவர்கள் இருவரும் வெளியில் செல்லப் போவதாக சொல்ல, மீயாள் உற்சாகத்துடன், வைஷு குரங்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டாளே, இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கு இருக்கு என செல்லமாக கோபித்துக் கொண்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தவன், நீங்க 2 பேரும் எப்படி சண்டை போட்டுக்கிட்டாலும் பழையபடி அதே போல இருக்கீங்க என கேட்டான். அவனை புன்னகையுடன் பார்த்தவள்,
எங்க 2 பேருக்கும் நெறைய சண்டை வந்திருக்கு. ஆனா மேக்ஸிமம் 1 ஆர் 2 ஹவர்ஸ்ல பேசிடுவோம். மிஞ்சி மிஞ்சி போனா 1 நாள் 2 நாள் தான் தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல அவளாலயும் பேசாம இருக்க முடியாது. என்னாலயும் பேசாம இருக்க முடியாது. இந்த முறை தான் இவ்ளோ பெரிய சண்டை வந்தது. எங்க 2 பேருக்குமே நாங்க செஞ்சது தப்புன்னு தெரியும் தீரன். அவளுக்கு அவ தப்பு முன்னாடியே தெரிஞ்சாலும், நீங்க எடுத்துச் சொன்ன பிறகு தான் என் தப்பு எனக்கு புரிஞ்சது. தப்பு எங்க மேல இருந்தாலும் அத ஒத்துக்க என்னைக்கும் நாங்க தயங்கினதே கிடையாது. வெளியில எப்படியோ எங்களுக்குள்ள நாங்க எதையும் மறைச்சுக்கிட்டதில்ல. இந்த முறை தான் வைஷ்ணவி என்கிட்ட மறைச்சது. அந்த கோபம் தான் நான் அவள அப்படி பேச காரணமா இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அவ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். அந்த இடத்துல நீங்களா இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா என் நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஆனா தெரியாம தான் செஞ்சான்னு தெரிஞ்சும் அதையே பேசிட்டு இருக்க முடியாதுல்ல. எந்த சண்டை நடந்தாலும் அப்போவே தூக்கி போட்டுட்டு அடுத்த முறை பழையபடி தான் பேசிப்போம். மறந்து எங்களுக்குள்ள சண்டை வர காரணமா இருந்த அந்த தப்ப மறுபடியும் செய்ய மாட்டோம் என சொன்னாள். ம் என சொன்னவன், ஒவ்வொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? ஆனா அதுல உள்ள அழகு மட்டும் எப்பவும் குறையாது என ஆதிரன் உணர்ந்து சொல்ல மீயாளும் தலையாட்டி கொண்டாள். தான் பார்க்கிங்கில் காரை நிறுத்திவிட்டு வருகிறேன். நீ முதலில் உள்ளே போ என ஆதிரன் சொல்ல, சரி என்று தலையசைத்துவிட்டு ஸ்ரீராம் எங்கே இருக்கிறான் என தேடியபடி உள்ளே நுழைந்தவள் அவனைப் பார்த்ததும் கண்டு கொண்டாள். அவளைப் பார்த்ததும் அவனும் புன்னகையுடன் எதிரில் வந்து நிற்க, அவளுக்கு கை கொடுத்து, ஹலோ மியா, எப்படி இருக்கீங்க? எனக் கேட்டான். நல்லா இருக்கேன் ஸ்ரீராம். நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் சர்வா, காயத்ரி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மியா. தாத்தாவுக்கு எப்பவும் உங்கள பத்தி தான் பேச்சு. பாட்டியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் பத்தி தான் நெறைய சொல்லியிருக்காங்க. லதா இப்போ தாத்தா, பாட்டி கூட தான் இருக்காங்க. அம்மாவும், அப்பாவும் தாத்தா, பாட்டிய ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த மேரேஜ்ல அவங்களுக்கு அவ்வளவா விருப்பம் இல்ல. அதனால தான் உங்க ஹெல்ப் கேட்கலாம்னு கூப்பிட்டேன். நீங்க சொன்னத யோசிச்சு பார்த்தேன் ஸ்ரீராம். நல்ல ஐடியாவா தான் தோணுது. கண்டிப்பா இத நாம சேர்ந்து செய்யலாம். எதுக்கும் வைஷ்ணவி அண்ட் கௌதம் கிட்ட பேசிட்டு சொல்றேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு மியா. அதனால தான் தாத்தா கிட்ட கேட்டு உங்க நம்பர வாங்கினேன். எனக்கு இந்தியால அவ்வளவா யாரையும் தெரியாது. தெரிஞ்ச கொஞ்சம் பேரும் எங்க உறவுக்காரங்க தான். அவங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது தான் உங்க ஞாபகம் வந்தது. அப்பல இருந்து நீங்க இன்னும் மாறவே இல்ல மியா என சிரிப்போடு உணர்ந்து சொன்னான். இத நீங்க பாராட்டா சொல்றீங்களா, இல்ல கிண்டல் பண்றீங்களான்னே தெரியலையே என மீயாள் அழகாக புன்னகைத்தாள். உங்கள கிண்டல் பண்ணிட்டு இந்த ஏரியா தாண்டிட முடியுமா? கண்டிப்பா இது பாராட்டு தான் என ஸ்ரீராம் சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். உங்கள கிண்டல் பண்ணிட்டு இந்த ஏரியா தாண்டிட முடியுமா? கண்டிப்பா இது பாராட்டு தான் என ஸ்ரீராம் சொல்ல இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். ஜோக்ஸ் அபார்ட். நான் உண்மையிலேயே தான் சொல்றேன் மியா. எங்க தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அந்த நேரத்துல உங்கள தவிர அந்த தைரியம் வேற யாருக்கும் இருந்திருக்கு சொல்லுங்க? எனக்கும் கூட அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டத பார்த்து கோபம் தானே வந்துச்சு. இத்தனைக்கும் நான் அமெரிக்காவுல வளர்ந்த பையன். எனக்கே இப்படின்னா, இங்க உள்ளவங்கள சொல்லவும் வேணுமா? எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணி, நீங்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சீங்களே! அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் எங்க அம்மாவ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுனேன். இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஒத்து வந்திருக்காங்க. ஆனா மாமா ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தாத்தாவும் அவங்கள இதுக்கு மேல வற்புறுத்த வேண்டாம். அவங்களா ஏத்துக்கும்போது ஏத்துக்கட்டும்னு சொல்லிட்டாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தான். இப்போ அடுத்தது எனக்கு உதவி செய்றேன்னு சொல்றதும் நீங்க தான். அதனால தான் உங்கள பாராட்டாம இருக்க முடியல. சர்வா உங்களுக்கு தாத்தாவா இருக்கலாம். ஆனா எனக்கு அவன் ஃப்ரெண்டு. அவனுக்காக இத கூட செய்ய மாட்டேனா? என மீயாள் புன்னகையோடு கேட்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தவன், நான் எங்க தாத்தா கிட்ட ரொம்ப மரியாதையா பேசி பழகுவேன். நீங்க அவர இப்படி கூப்பிடுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு என சொன்னான். அதனால தான் ஒரு பிரச்சனைன்னு வந்ததும், அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நாங்களும் உதவி செஞ்சோம். ஆரம்பத்துல அவன் கல்யாணத்த பத்தி உங்ககிட்ட சொல்லியிருந்தா, நீங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க தானே? ஆமாம் என்று தலையசைத்தவன், சரி போனதெல்லாம் போகட்டும். நம்ம இந்த கல்யாணத்த எங்க எப்படி செய்யலான்னு சொல்லுங்க. எனக் கேட்க அவளும் தனக்கு தெரிந்தவரை எல்லாம் சொன்னாள். எதுக்கும் நான் எங்க அம்மாகிட்ட கேட்கிறேன் ஸ்ரீராம். இத கோயில்ல பண்ணா சிறப்பா இருக்கும். எங்க எப்படின்னு நான் உங்களுக்கு ஃபோன்ல தகவல் சொல்றேன். என சொல்ல அவனும் சரி என்று தலையசைத்தான். இருவரும் தங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ண அந்த நேரம்தான் ஆதிரன் வந்து சேர்ந்தான். ஆதிரனை பார்த்ததும் ஸ்ரீராம் யார் என்பது போல அவனிடம் பார்வையை பதிக்க மீயாள் புன்னகையுடன், இது என்னோட பாஸ். இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தார். அப்படியே என்ன டிராப் பண்ணிட்டு போக வந்தார். நான் தான் அது மரியாதையா இருக்காதுன்னு உள்ள அழைச்சிட்டு வந்தேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே ஸ்ரீராம் என கேட்டாள். நோ நோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல என ஸ்ரீராம் எழுந்து அவனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள ஆதிரனும் கைக்குலுக்கி தன்னை பற்றி சொன்னான்.
ஸ்ரீராமும் மீயாளும் இயல்பாய் பேசிக் கொண்டதை பார்க்க பார்க்க ஆதிரனுக்கு பற்றிக் கொண்டு வந்தது. அப்புறம் மியா, நீங்க இன்னும் சிங்கிள் தானா என ஸ்ரீராம் கேட்டான். ஆமா, ஆனா இதுக்கு முன்னால ஒருத்தனை காதலிச்சேன். அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான் என ஆதிரனை பார்த்து கொண்டே சொன்னாள். வாட் என அதிர்ச்சியாக அவளை பார்த்தவன், உங்கள வேண்டான்னு சொன்னானா கண்டிப்பா அவன் முட்டாளாதான் இருக்கணும் என சொன்னான். ஆமா, அவன் முட்டாள் மட்டுமில்ல, அடி முட்டாள் என ஆதிரனை பார்த்தபடி கடுப்புடன் சொன்னாள். அவளை முறைத்து பார்த்த ஆதிரன் ஸ்ரீராமிடம் திரும்பி, அப்படி என்ன பெரிய இவள வேண்டாம்னு சொன்னா அவன முட்டாள்னு சொல்றீங்க என சற்று எரிச்சலுடனே கேட்டான். அப்படி இல்ல சார். நீங்க அவங்களோட பாஸ்ன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இவங்க கூட பழகி இருப்பீங்க. நீங்க உண்மைய சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு பொண்ண இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அப்புறமும் சரி, பாப்பீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படிப்பட்ட பொண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கான்னா, அவன் முட்டாளா தானே இருக்கணும். இந்த பசங்கள்லாம் இப்படிதான் சார். கேடுகெட்ட பொண்ண தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நல்ல பொண்ண இப்படி தவிக்க விடுவாங்க. எனக்கு ஒருத்தி வந்தா சார். தலையில தூக்கி வச்சு சுத்தாத குறையா அவள அப்படி தாங்குனேன். கடைசியில ஏதோ ஒரு அல்ப காரணத்த சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா என சற்று காட்டமாகவே சொன்னான். திடீரென்று ஸ்ரீராம் முகம் பிரகாசமாகி, அப்போ நீங்க இப்ப சிங்கிள் தானே மியா? அப்ப நாம டேட்டிங் பண்ணா என்ன என இயல்பாக கேட்டான். அவன் கேட்ட விதத்தில் ஆதிர நரம்புகள் புடைக்க கைகளை இறுக மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்துவதை பார்த்த மீயாள், ஐயோ, எங்க இருந்துதான் எனக்குன்னு கிளம்பி வருவானுங்களோ தெரியலையே. இன்னைக்கும் நான் ரத்த காவு குடுக்கணும் போல இருக்கே. ஏற்கனவே இருந்த ரத்தத்துல 1/4 லிட்டர் ரத்தத்த அன்னைக்கே தான் காவு குடுத்தேன். இன்னைக்கு மறுபடியும் இவன் கோவப்பட்டானா, இன்னும் ஒரு 1/4 லிட்டர் ரத்தத்த சிந்தணும். இதெல்லாம் நமக்கு தேவையாமியா? இருக்கிற 2 லிட்டர் ரத்தத்துல இப்படி 1/4 லிட்டர் 1/4 லிட்டரா போனா, அப்புறம் உடம்புல ரத்தமே மிஞ்சாது. பெட்டர் உடனே இவன கிளப்பி இங்கிருந்து கொண்டு போயிடணும் என நினைத்தவள் ஸ்ரீராமை பார்த்து சமாளிப்பாக புன்னகை சிந்தினாள். ஸ்ரீராமை உடனே கத்திரிக்கவும் முடியாது. அவனை வைத்துதான் ஆதிரன் மனதில் இருப்பதை வெளியில் கொண்டு வர வேண்டும். அதனால், இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்ல ஸ்ரீராம். எதுக்கும் ஃபோன்ல நாம இத பத்தி பேசலாம் என சொன்னவள், அப்புறம் நான் கிளம்புறேன். எனக்கு லேட் ஆகுது என எழ அவனும் எழுந்து, சரி மியா, உங்களோட நல்ல பதிலுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு நான் ஃபோன் பண்றேன். நாம மேற்கொண்டு கல்யாணத்த பத்தி பேசலாம் என சொன்னான். ஆதிரன் குழப்பத்துடன், கல்யாணம்னு சொல்றீங்க, அப்புறம் டேட்டிங் பண்ணலாம்னு கேக்குறீங்களே என கேட்டான். ஐயையோ, ஸ்ரீராம் ஏதாவது உளறிவிடப் போகிறான் என மீயாள் பதைபதைப்புடன் பார்க்க, அவனோ இயல்பாக, கல்யாணத்துக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணா எனக்கு வசதியா இருக்கும் சார். அதனால தான் கேக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. முன்னாடியே டேட்டிங் பண்ணா எனக்கும் வசதி, அவங்களும் ஒரு முடிவுக்கு வரலாம் என சொன்னான். அவனைப் பொறுத்தவரை அந்த கல்யாணத்தைப் பற்றி மீயாள் சொல்லியிருப்பாள் என நினைத்தான். இப்போதுதான் மீயாளுக்கு மூச்சே வந்தது. ஸ்ரீராம் விடைபெற்று இருவரும் ஆதிரன் காரில் வந்து ஏறிக்கொள்ள, மீயாள் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தாள். என்ன யோசனை என ஆதிரன் கேட்க, அப்போதுதான் அவனை திரும்பி பார்த்தவள், அம்மா கிட்ட பேசணும், அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் என சொன்னாள். அவளை கூர்மையாக பார்த்தவன், உங்க அம்மா கிட்ட என்ன பேசணும்? மாப்பிள மாறிடுச்சுன்னு சொல்லணுமா என கேட்டான். அவனை நிதானமாக பார்த்தவள், அப்புறம் சொல்லத்தானே வேணும். நீங்க தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டீங்களே என சொன்னாள். அவளை கோபமாக திரும்பி பார்த்தவன் வேகமாக காரை செலுத்த ஆரம்பித்து அதே வேகத்துடன் வீட்டிற்கு வந்து கிரீச் என்ற சத்தத்துடன் காரை நிறுத்தினான். வழக்கம்போல் தனது அறைக்குள் சென்று அங்கிருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பித்தான். இன்னும் ரகுவரன் வேறு வந்திருக்கவில்லை. அம்புஜமும் குவார்ட்டர்ஸ் சென்று விட்டார். என்ன செய்வதென்று யோசித்தவள், இனி இதெல்லாம் பழகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என தைரியமாக அவனை எதிர்கொள்ள மாடியறை நோக்கி விரைந்தாள். அடுத்த 10 நிமிடத்தில் ரகுவரனுக்கு போன் கால் வர அதை அட்டன் செய்தவன் பதற்றத்துடன் வைஷ்ணவியை அழைத்துக் கொண்டு ஆதிரன் வீட்டுக்கு விரைந்தான். அத்தியாயம் 84. கடல் காற்று வந்து முகத்தில் போத கண்களை மூடி அதை ஆழ்ந்து அனுபவித்தபடி ஒருவித புத்துணர்ச்சியுடன் ரகுவரன் நின்று கொண்டிருந்தான். அம்மா அப்பாவோடு சின்ன வயதில் அடிக்கடி கடற்கரைக்கு வந்து செல்வதுண்டு. அதற்குப் பிறகு இங்கே வர ரகுவரனுக்கும் சரி ஆதிரனுக்கும் சரி தோன்றியதே இல்லை. எப்போதாவது ஆதிரனை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தாலும் அவன் இறுக்கத்துடன் இருக்க ரகுவரனாலும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. வெகு நாட்களுக்குப் பிறகான இந்த சந்தோஷம் மனதை நிறைக்க கண்களை மூடி அதில் ஆழ்ந்திருந்தவனை கலைக்க வைஷ்ணவிக்கு மனம் வரவில்லை. வெகு நேரம் கழித்து தன் நினைவிற்கு வந்தவன் வைஷ்ணவியை பார்த்து மெலிதாக புன்னகைத்து, வா, அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் என சொன்னான். அவன் புன்னகையை அதிசயமாக பார்த்தவள் சரி என்று தலையாட்டினாள். இதுபோல அவன் மனது விட்டு சிரித்து வெகு நாட்கள் ஆகிறது. ஆரம்ப காலத்தில் மீயாளுடன் பேசும்போது இதுபோல சிரித்து அவள் பார்த்திருக்கிறாள்.
அதற்குப் பிறகு ஒரு சின்ன புன்னகையாக இருந்தாலும் அது இயல்பாகத்தான் இருக்கும். தங்களுக்குள் பிரச்சனை என்று ஆன பிறகு இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டாலும் கூட சின்ன புன்னகைக்கும் பஞ்சமாக இருந்தது. பிரச்சனை சரியான பிறகும் மீயாள் அடிக்கும் லூட்டியில் அவ்வப்போது வாய்விட்டுச் சிரித்திருக்கிறான் தான். ஆனால் இதுபோல தனியாக நின்று அனுபவித்து சிரித்ததில்லை. அவனும் கூட அவள் நினைத்ததையேத்தான் சொன்னான். சின்ன வயசுல ஃபேமிலியோட இங்க வந்ததுக்கு பிறகு நான் ரிலாக்ஸ்டா வர்றது இப்போதான். இதுக்கு முன்னால ஆதி கூட எப்போவாவது ஒரு தடவ வந்திருக்கேன். ஆனா அவனுக்கு இங்க அவ்வளவா பிடிக்காது. இங்க வந்தாலே அவனுக்கு பழைய ஞாபகம் வருதுன்னு அவ்வளவு சீக்கிரம் என் கூட வரமாட்டான். ஆனா எனக்கு இது போல கண்ண மூடி கார்ல சாய்ந்து ரிலாக்ஸ்டா நிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். இருக்கிற வேளையில அத பத்தியெல்லாம் யோசிக்க முடியாது. கூடுதலா ஆதியையும் கவனிக்க வேண்டியது இருந்தது. அவன விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதுவும் ஒரு காரணம். இப்போ மியா வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால இது போல ரிலாக்ஸா இருக்க முடியுது என சொன்னான். உங்கள பார்த்தாலே தெரியுது ரகு. ரொம்ப நாள் கழிச்சு கடல பார்க்குற குழந்தை மாதிரி உங்க முகமே மென்மையா மாறிடுச்சு என வைஷ்ணவியும் சொன்னாள். மென்மையாக புன்னகைத்தவன், ஆமா, எனக்கு மட்டுமில்ல, ஆதிக்கும் பீச்சுனா ரொம்ப பிடிக்கும். இப்பதான் வர்றதில்ல என சொன்னான். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ரகு. ஜெயிலுக்கு போன உங்க அப்பா என்ன ஆனாரு என வைஷ்ணவி கேட்டாள். உற்சாகமாக இருந்த அவன் முகம் சட்டென்று மாறிவிட சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். தேவையில்லாமல் அவன் அப்பாவை பற்றிய பேச்சை இழுத்து அவன் சந்தோஷமான மனநிலையை மாற்றிவிட்டோமோ என வைஷ்ணவி கவலையுடன் பார்த்தாள். என்னாச்சு ரகு? உங்களுக்கு இந்த பேச்சு பிடிக்கலைன்னா இதுக்கப்புறம் இத பற்றி நான் பேச மாட்டேன். சாரி என சொன்னாள். இல்லை என்பதாக தலையசைத்தவன், அவர பத்திய பேச்சு எனக்கு எப்பவுமே பிடிக்காதுதான். நான் வருத்தப்படுறது அதுக்காக இல்ல. அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பெருசா நாங்க அவர பத்தி கவலைப்பட்டதில்ல. ஒரு நாள் ஜெயில்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. நானும் உடனே புறப்பட்டு போனேன். அப்போ அவருடைய வாழ்க்கையில கடைசி நாட்கள எண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் அழுது மன்னிப்பு கேட்டாரு. ஆனா எனக்கு அவர் கூட பேசக்கூட தோணல. அமைதியா நின்னு என் கைய புடிச்சுட்டு அழுதவரு ஆதிகிட்டயும் மன்னிப்பு கேட்டதா சொன்னாரு. அது ஆதி ட்ரீட்மெண்ட்ல இருந்த சமயம். அவன் மட்டும் நல்லபடியா இருந்திருந்தா எத பத்தியும் யோசிக்காம அவர பார்க்க என் கூட வந்திருப்பான். நான் அவர்கிட்ட அவர் சாகுற வர ஒரு வார்த்தை கூட பதில் பேசல. அதுவே அவருக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும் போல. மூச்சை விடும் நேரம், "என்ன மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிடுன்னு" சொல்லிட்டு தான் செத்து போனாரு. என சொன்னவன் குரலில் என்ன இருந்தது என்று வைஷ்ணவியால் பிரித்து அறிய முடியவில்லை. "நான் ஆதி மேல வச்சிருக்க அன்பு பத்தி உனக்கு தெரியும் வைஷு. அது நான் என் அம்மா மேல வச்ச அன்ப விட அதிகம். அந்த அதிகப்படியான அன்பு தான் உங்கள என்கிட்ட கொண்டு வந்து நான் உங்கள கொடுமைப்படுத்த காரணமா இருந்துச்சு. கடைசியா சாகும் தருவாயில கூட என் அப்பாவ நான் வெறுக்க காரணமும் அதான். அப்படிப்பட்ட என் அன்பான ஆதியோட வாழ்க்கைய சிதைச்சு அவன பைத்தியமா மாத்துனதுக்கு முழு காரணமும் நீதான். உன்ன மட்டும் நான் எப்படி அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க முடியும் சொல்லு?" என அவளையே ஆழமாக பார்த்து ரகுவரன் கேட்க, வைஷ்ணவிக்கு தொண்டையை அடைத்தது. சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் மீண்டும் கடலை வெறித்த வண்ணம், "உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன வைஷு? உண்மைய சொல்லப்போனா, நான் உன்ன 1% கூட காதலிக்காம பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் அப்படி நடிச்சேன். இந்நேரம் உனக்கே அது புரிஞ்சிருக்கும். இல்லைன்னா இத்தனை பிரச்சனைக்கு அப்புறமும் நான் ஏன் உன்னை வேண்டான்னு சொல்லப் போறேன். எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் உன்னை பத்தி யோசிக்காம இருந்ததுக்கு காரணமும் அதான். ஆதிய அந்த நிலைமையில பார்த்தபோது உன்னை முழு மனசோட நான் வெறுத்துட்டேன் வைஷு. எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு உன் மேல ஒரு விதமான வன்மமும் குரோதமும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு மியாவ கூட நான் வெறுக்கல. அவ்வளவு தூரம் உன்னை ஆழமா வெறுத்துட்டு இப்போ திடீர்னு நேசிக்கணும்னு சொன்னா அது என்னால முடியல என சொன்னவன் தன் மனதில் இருந்ததையெல்லாம் அவரிடம் கொட்டிவிடும் நோக்கத்தில் இருந்தான். ஒருவித வெறித்த பார்வையோடு ரகுவரனை பார்த்த வைஷ்ணவி எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தாள். அவள் என்ன பேசுவாள்? அவன் பேசியதில் இருந்த நியாயத்தில் அவளால் பேசத்தான் முடியுமா? என்றோ ஒரு நாள் தான் செய்த தவறு பூமாரங் போல திருப்பி அடிக்கும்போது அதை வாங்கிக் கொள்ளத்தானே வேண்டும். ஒரு நல்ல மனிதனின் காதலை பணமாக விலை பேசியதால்தான் இன்று தன் காதல் கேள்விக்குறியாக நிற்கிறது. தன் செயலுக்கான எதிர்வினையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். வலித்தாலும் அது ஒன்றுதான் இப்போதைக்கு இருக்கும் ஒரே வழி. ஆனா எனக்குள்ள நிறைய குற்ற உணர்ச்சி இருந்துச்சு வைஷு. ஆதிய ஏமாத்திட்டதா சொல்லி உன்னை பழிவாங்கின நானும் அதே தப்பத்தானே செய்றேன்னு தோணுச்சு. அதுவும் சில பொறுக்கிங்க உன்கிட்ட வந்து வம்பிழுக்கும்போது அப்பவாவது நான் உன்னை காப்பாத்துவேனான்னு நீ என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தபோது அது இல்லைன்னதும் நீ என்னை பார்த்த பார்வை அன்னைக்கு நைட் என்னால தூங்கவே முடியல. அதே போல எனக்கு பணம் கொடுக்கணும்னு நீ தப்பான ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு தவிச்சப்போ எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் அன்னைக்கு நான் உன்கிட்ட அப்படி பேசினேன்.
ஆதியையும் மியாவையும் பிரிக்க உன்கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ நீ ஃபர்ஸ்ட் சம்மதிச்ச. அந்த நேரத்துல நீ இன்னும் மாறவே இல்லன்னு தான் நான் நெனச்சேன். மியா மேல உனக்கு இருக்கிற பொசசிவ்னஸ் எனக்கு தெரியும். அவ உன்னை விட்டு வேற யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு நீ நெனப்ப. அத வச்சு உன்னை தூண்டி விட்டு அவங்கள பிரிக்க நெனச்சப்போ, மியா உன்னை விட ஆதிதான் முக்கியம்னு சொன்னதும் உன் கண்ணுல இருந்த அந்த வலிதான் அதுக்கு மேல அதே முறையில உன்னை பேச வைக்க கூடாதுன்னு என்ன முடிவெடுக்க வச்சது. அதனால தான் அதுக்கு பிறகு உன் உதவிய கேட்காம சரின்னு நானே கொண்டு வந்து நிறுத்தினேன். எனக்கு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாலும் உள்ளுக்குள்ள ஒரு மூலையில உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் உடனே நீ கேட்காமலேயே சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு உங்க எல்லாரையும் வேலைக்கு வர வச்சேன். அந்த செரின பத்தியும் மியாவ பத்தியும் நான் புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பிரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படல. அதே போல எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு மியாவுக்கு தெரிஞ்சா அவ உன்னை வெறுத்துடுவான்னு தான் ஆரம்பத்திலேயும் சரி, அதுக்கு பிறகும் சரி, உன்னை பத்தி என்னால சொல்ல முடியல. ஆரம்பத்துல கூட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லாம தான் அமைதியா இருந்தேன். ஆனா அடுத்த முறை நீ மியாவுக்காக தவிச்ச தவிப்ப பார்த்துட்டு தான் சொல்லாம இருந்தேன். ஒருவேளை நீ சொல்லலைன்னா நானும் அத வேற விதமா தான் அவகிட்ட சொல்லியிருப்பேன். நீயா வந்து உண்மைய சொன்னது மட்டும் இல்லாம, நீ ஏமாத்துனதுக்கு காரணம் மியாவோட அம்மா ஆப்ரேஷன் செலவுக்கு தானேன்னு சொன்னப்போ, உன்ன பார்த்து எனக்கு ஒரே வியப்பு தான். நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சும் அந்த விஷயத்த சொல்லி, உன் மேல தப்பு இல்லன்னு அத யூஸ் பண்ணிக்க நினைக்காம, உன் நட்பு தான் முக்கியம்னு மியாவுக்கு விஷயம் தெரிஞ்சா உன்கிட்ட பேச மாட்டாளோன்னு பயந்து நீ என்கிட்ட மறைச்சது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. முதல் முறையா உன்னை பத்தின நல்ல அபிப்பிராயம் தோன்றியது எனக்கு அப்போதான். என சொல்லி சிறிது நேரம் இடைவெளி விட்டான். ஆனா, நான் உன் காதல புரிஞ்சுகிட்டது எப்போ தெரியுமா? என வைஷ்ணவியை திரும்பி பார்த்து கேள்வியாக நோக்க, அவள் இல்லை எனும் விதமாக தலையசைத்தாள். கனிமொழி என்ன வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ண போதுதான். என சொல்ல வைஷ்ணவி விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். ரகு என அதிர்ச்சியாக அவனைப் பார்க்க, அவனோ அவள் பார்வையை சந்திக்காமல் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டான். அப்படின்னா, நீங்க கனிமொழிய காதலிச்சீங்களா? என வைஷ்ணவி கேட்டபோது அவள் குரல் அடைத்து தொண்டை கமறியது. அவன் பதில் சொல்லவில்லை. அமைதியாகத்தான் இருந்தான். அவனின் அந்த அமைதியில் வைஷ்ணவிக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைந்து சிதறியது போல இருந்தது. அத்தியாயம் 85. வைஷ்ணவி தவித்து திணறி அடிபட்ட பார்வையுடன் அமர்ந்து இருப்பதைக் கண்ட ரகுவரன், நான் கனிமொழிய காதலிச்சிருந்தா அவ்வளவு ஈஸியா அவள விட்டு கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறியா வைஷு? என்னை பத்தி உனக்கு தெரியும் தானே? எனக் கேட்டான். அவனின் அந்த கேள்வியில் வைஷ்ணவிக்கு மனம் லேசாகி விட்ட போதும், அவங்க வேற ஒருத்தவங்கள காதலிக்கும்போது, நீங்க வேற என்னதான் செஞ்சிருக்க முடியும்? எனக் கேட்டாள். என் காதல புரிய வைக்க முயற்சி பண்ணியிருப்பேன். அதையும் மீறி அவளுக்கு கௌதம் தான் வேணும்னு சொன்னா, கண்டிப்பா நான் குறுக்க நின்னுருக்க மாட்டேன் தான். ஆனா, இவ்வளவு சாதாரணமா நடமாடிக்கிட்டும் இருந்திருக்க மாட்டேன். ஆதி எனக்காக பார்த்த பொண்ணுன்னு அவ மேல எனக்கு ஒரு பிரியம் இருந்துச்சு தான். நீ என்ன அவ்வளவு காதலிக்கிறேன்னு தெரிஞ்சும், ஆதி வேற ஒரு பொண்ண பார்த்ததுக்கு காரணம், என் பிடிவாதம் அவனுக்கு தெரியும். என் பிடிவாதம் நம்ம 2 பேர் வாழ்க்கையையும் நாசமாக்கிடக் கூடாதுன்னு தான் எனக்கு பொருத்தமா கனிமொழிய தேர்ந்தெடுத்தான். அவ கூட பேசி பழகி உன் முடிவ சொல்லுன்னு அவன் சொன்னப்போ, எனக்கும் அவ கூட பழகுனது நல்லா தான் இருந்தது. சோ, அவ தான் எனக்கு கரெக்ட்டா இருப்பான்னு நெனச்சேன். எப்போ அவ கௌதம பார்த்து தடுமாற ஆரம்பிச்சாளோ, அப்பவே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். நான் கூப்பிடாமலே கிராமத்துக்கு அவ வர்றேன்னு சொன்னதும், எனக்கு சந்தேகம் ஆரம்பமானது. அங்க அவள அழைச்சிட்டு வந்தா தான் என்னாலயும் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு தான் அவள அழைச்சிட்டு வந்தேன். நான் நெனச்ச மாதிரியே கௌதம் கூட அவ பேசினத கேட்டேன். என்னதான் பழைய பட ஹீரோஸ் மாதிரி எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி இருக்கத்தான் செஞ்சது என சொன்னவன் அவளைப் பார்த்து புன்னகைத்தான். கனிமொழி மேல எனக்கு காதல்னு எதுவும் இல்லைனாலும் கல்யாணம் வரைக்கும் பேசினதால ஒரு சின்ன அன்பு இருந்தது. அவ என்ன நிராகரிச்சப்பதான் அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏமாத்த எத்தனையோ வழி இருந்தும் நான் காதல தேர்ந்தெடுத்திருக்க கூடாதுன்னு லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த காதல வச்சு நீ ஆதிய அந்த நிலைமைக்கு ஆளாக்கினியோ, அதே காதல வச்சு உன்ன பழி வாங்கணும்னு நினைச்சேன். அந்த வெறிதான் நான் செஞ்ச எல்லாத்துக்கும் காரணம். டாக்குமெண்ட்ஸ் கையில கிடைச்சதும், நீ அத எடுக்காம திரும்ப அங்கேயே வச்சப்பதான், என் மனசுல முதல் முதலா ஒரு மெல்லிய தடுமாற்றம். அதற்குப் பிறகு ஆதி எடுத்துச் சொல்லவும் தான் உன்ன ஊன்றி கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம்தான் நீ என் மேல உண்மையான காதலோட இருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாலேயும் எனக்கு புரிஞ்சதுதான். ஆனா, அது நடிப்போன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. என ரகுவரன் சொல்ல வைஷ்ணவி கண்களில் வலியோடு அவனைப் பார்த்தாள். அவள் கன்னத்தில் மெலிதாகத் தட்டியவன், தான் திருடி பிறரை நம்பாள்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா வைஷு? அந்த கதை தான் என்னோடது. நான் செஞ்ச தப்புதான் எனக்கு பயத்த கொடுத்துச்சு. மத்தபடி உன்னோட காதல்ல எனக்கு சந்தேகம் இல்ல.
ஒருவேளை என்ன பழி வாங்குறதுக்காக நீயும் அதே மாதிரி நடிச்சா என்ன பண்றதுன்னு ஒரு பயம். அதே போல ஆரம்பத்துல இருந்து உன் மேல இருந்த வெறுப்பு மாறிட்டாலும், இப்பவும் கூட உன்னை காதலிக்க எனக்குள்ள நிறைய தயக்கம் இருக்கு. ஒரு பக்கம் உன் மேல உள்ள வெறுப்பு என்னை நேசிக்க விடாம தடுத்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் காதல்னு சொல்லி உன்னை ஏமாத்தி இவ்வளவும் பண்ணிட்டு, மறுபடியும் காதல்னு உன்கிட்ட வந்து நிக்க முடியுமான்னு தயக்கம். அத யோசிச்சதுமே உன் மேல காதல் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்குள்ளேயே அது வேற பயம். ஆனா நீ என்னையே சுத்தி சுத்தி வரும்போது மனசே இல்லாத மாதிரி நடிக்கவும் என்னால முடியல என சொன்ன ரகுவரனை வைஷ்ணவி இடைநிறுத்தினாள். அப்போனா கடைசி வரை என் மேல உங்களுக்கு காதலே வராதுன்னு சொல்ல வரீங்களா? என வைஷ்ணவி கண்களில் நீருடன் கேட்க, அவள் கண்ணீரையே பார்த்திருந்தவன் அதை துடைத்து விட்டான். நான் எப்போ வைஷு அப்படி சொன்னேன்? என புன்னகைக்க வைஷ்ணவி நம்ப மாட்டாமல் அவனை பார்த்தாள். உண்மையதான் சொல்றேன் வைஷு. இப்போ உன் மேல காதல் இல்லதான். அதுக்காக கடைசி வரை வராம போயிடுமா? எனக்கு கொஞ்சம் டைம் குடு. நான் முழு மனசோட உன் அளவுக்கு காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நீ என்ன காதலிக்கிற அளவுக்கு. அதுக்கு எனக்கு டைம் வேணும். அத சொல்லத்தான் உன்னை இங்க அழைச்சிட்டு வந்தேன். என ரகுவரன் நிதானமாக சொன்னான். மலர்ந்த முகத்துடன் அவனை பார்த்த வைஷ்ணவி, எனக்கு இது போதும் ரகு. நீ எவ்வளவு வேணாலும் டைம் எடுத்துக்கோ. எவ்வளவு நாள் வேணாலும் நான் காத்திருக்க தயார். அதுக்கு அப்புறமும் உனக்கு என்ன பிடிக்கலைன்னா, கண்டிப்பா நான் உன்ன தொந்தரவு பண்ண மாட்டேன். ஏன்னா, என் காதல உனக்கு புரிய வைக்க முடியலைன்னா, அது என்னோட தப்பு தான். அதோட எவ்வளவு நாள் காத்திருந்தும், உனக்கு பிடிக்கலைன்னா, அதுக்கு பிறகு பிடிக்க சான்ஸ் இல்ல. அது உன் வாழ்க்கையையும் பாதிக்கும். அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். என உறுதியாகச் சொன்னாள். அப்போதும் கூட தன்னைப் பற்றியே யோசிக்கும் அவளை ஆச்சரியமாக பார்த்தவன், பிறகு புன்னகைத்துக் கொண்டான். கவலைப்படாத வைசு. உன்ன ரொம்ப நாள் காத்திருக்க விட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என அவன் பார்த்த பார்வையில் வைஷ்ணவி முகம் சிவந்தாள். ரகுவரன் அவளை ரசனையுடன் பார்த்திருக்க வைஷ்ணவி வெட்கத்துடன் அமர்ந்திருந்த அந்த நேரத்தில்தான் மீயாளிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. இங்கே இவர்கள் கடற்கரைக்கு வந்த கொஞ்ச நேரத்தில்தான் ஆதிரனும் மீயாளும் வீட்டுக்குப் போய்ச் சேர்ந்தார்கள். ஆள் இல்லாத வீடே மீயாளுக்கு பயத்தைத் தர, ஆதிரனின் கோபம் அதைவிட பயத்தைத் தந்தது. இதுவரை அந்த மாதிரியான பயம் அவளுக்கு வந்ததே இல்லை. ஆனால் எப்போது அந்த ஹோட்டலில் அவன் நடந்து கொண்டதைப் பார்த்தாளோ, அதிலிருந்து சற்று பயமாகத்தான் இருக்கிறது. அதற்காக அவன் சொல்கிற மாதிரி அவனை விட்டுப் பிரிந்துவிடும் எண்ணம் இல்லை என்றாலும், அவனை எதிர்கொள்ளத் திடம்தான் இல்லை. மாடியில் அவனது அறையில் தொடர்ந்து பொருட்கள் விழுந்து நொறுங்கும் சத்தம் கேட்க, ஒரு கட்டத்திற்கு மேல் இதேபோல பயந்து கொண்டிருந்தால் அவன் சொன்னது மாதிரி அவனை எதிர்காலத்தில் எப்படி என்னால் எதிர்கொள்ள முடியும்? நான் காதலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என பீற்றிக் கொண்டுவிட்டு, அவன் கோபத்தைக் கூட சமாளிக்க முடியவில்லை என்றால், எதை வைத்து இந்த திருமணத்தை செய்ய முடியும்? அவன் தன்னை ஒதுக்குவதில்தான் தவறு என்ன இருக்கிறது? எனத் தோன்ற அதற்கு மேல் தாமதிக்காமல் எழுந்து அவனது அறைக்குச் சென்றாள். அன்றைக்குப் போல இன்றும் அவன் அறையை மூடவில்லை. அதனால் மீயாள் கதவைத் திறந்து கொண்டு உள்ளே செல்ல, அறை முழுவதும் துளி இடமில்லாமல் பொருட்கள் உடைந்து கிடந்தது. உள்ளே நுழைந்தவளை திரும்பிப் பார்த்தவன் கண்களில் இன்னும் பெருமளவு கோபம் இருக்க, அவளுக்கு உள்ளுக்குள் நடுக்கம் பிறந்தது. தைரியத்தை வரவைத்துக் கொண்டு, "என்ன தீரன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி நடந்துக்கிற?" என பொறுமையாக கேட்டாள். அவன் கோபத்துடன், "எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா?" என உறுமினான். "எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு நீ இந்த அளவு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீதானே என்ன வேண்டான்னு சொன்ன. நியாயப்படி பார்த்தா நான் தானே கோவப்படணும்." "ஆமா, நான் தான் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக என் கண்ணு முன்னாடி நீ இன்னொருத்தன கொஞ்சுறத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா?" "அமைதியா இருக்க வேண்டாம். அதுக்காக இந்த அளவு கோபப்படணுமா? உனக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்குல்ல. உன்னை வார்த்தையால கஷ்டப்படுத்தினப்போ உன்னை விட நான் எவ்வளவு துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட உன்னை கை முழுக்க ரத்தமா பார்த்ததுக்கு அப்புறமும் சுயநலமா என் சந்தோஷம்தான் முக்கியம்னு என்னால எப்படி முடிவெடுக்க முடியும்?" "உன் சந்தோஷமா? அதுல என் சந்தோஷமும் இருக்குன்னு உனக்கு புரியலையா? சரி, அப்படி நான் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு நீ நினைச்சா, நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன? அத பார்த்து உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது?" "அத பார்த்து எனக்கு ஏன் கோபம் வரப்போகுது? என் கோபமே கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு அழகான வாழ்க்கை இருந்தும், அத வாழ முடியாம என்னை இப்படி உயிரோட கொல்றியே ஆண்டவான்னு அவர் மேல தான் கோபம். என்ன நேசிக்க இத்தனை உறவுகள் இருந்தும், என் கோபத்தால உங்கள உங்கள தூர நிறுத்திட்டேன். என்ன பார்த்து அவங்கெல்லாம் பயந்தா கூட பரவால்ல. ஆனா நீயும் பயப்படும்போது, அத எப்படி என்னால தாங்க முடியும்?" என குரலில் வலியுடன் அவன் சொல்ல, "இல்ல நான்" என தயக்கத்துடன் அவள் இழுத்தாள். "என்ன, என்ன பார்த்து பயம் இல்லன்னு சொல்லப் போறியா? உன் கண்ண பார்த்தே நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால சொல்ல முடியும். அந்த ரெஸ்டாரண்ட்ல நீ என்ன பார்த்து பயந்தத நான் கவனிச்சேன் ஆள்."
ஒரு கல்யாணத்த அன்போட, சந்தோஷத்தோட, நம்பிக்கையோட ஆரம்பிக்கணும். இப்படி பயத்தோட ஆரம்பிக்கக் கூடாது. அதனால தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். அதே நேரம் உன்ன என்னால விட்டுக் குடுக்கவும் முடியல. நான் என்ன செய்யட்டும்? என கலக்கத்துடன் வினவினான். அவனது கையைப் பிடித்துக் கொண்டவள், "நீ ஏன் ஆதி விட்டுக் குடுக்கணும்? அன்னைக்கு நீ நடந்துக்கிட்டத பார்த்து எனக்கு பயம் இருந்துச்சு தான். யாருக்கா இருந்தாலும் அந்த நிலைமையில பயம் வரத்தானே செய்யும். ஆனா அதையும் மீறி இன்னைக்கு நான் உன்ன தேடி வந்ததுக்கு காரணம் நம்மோட காதல் தான். என்ன ஆனாலும் உன்ன விட்டு போக மாட்டேன்னு வாக்கு குடுத்திருக்கேன். நீயே என்கிட்ட அப்படி ஒரு வாக்கு கேட்டுட்டு, இப்போ நீயே என்ன விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்?" என ஆதங்கத்தோடு கேட்டாள். "எனக்கு மட்டும் உன்ன விட்டு போகணும்னு ஆசையா? ஆனா விதி அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்?" என ஆதிரன் விரக்தியாக பேசினான். "ஓ! அப்படியா? விதி அப்படி இருந்தா என்ன விட்டுடுவியா?" என கேட்க அவன் வேறு எங்கோ பார்வையை பதித்திருந்தான். "பதில் சொல்லு ஆதி. நான் வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு பரவால்லையா?" என கேட்க அப்போதும் அவன் அமைதியாகவே இருந்தான். "நீ பதில் சொல்ல மாட்டேல? சரி, அப்படியே அமைதியா இரு. நான் இப்பவே இந்த ஸ்ரீராமுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுறேன்." என சொன்னவள் வேகமாக ஸ்ரீராமுக்கு ஃபோன் செய்து ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டாள். "ஏய், என்ன பண்ற?" என ஆதிரன் அவளிடமிருந்து போனை பிடுங்கப் போக, அவளோ அவன் கைகளை தடுத்துக் கொண்டிருக்கவும், சரியாக ஸ்ரீராம் போனை அட்டன் செய்தான். எடுத்தவுடன், "ஹலோ மியா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? நான் ஃபோன் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்களே பண்ணிட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டீங்களா? எல்லாருக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம்." என சொன்னான். ஆதிரனை பார்த்த மியாள், "எனக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் ஸ்ரீராம். நான் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் புரிஞ்சுப்பாங்க. அதனால அத பத்தி கவலைப்படாதீங்க. கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகள பாருங்க. நான் எங்க அம்மாகிட்ட பேசிட்டு எந்த கோயில்ல பண்ணா சிறப்பா இருக்கும்னு சொல்றேன்." என சொல்ல அவன், "ஓகே மியா, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஒத்துப்பீங்களோ மாட்டீங்களோன்னு அதே யோசனையில இருந்தேன். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா கல்யாண ஏற்பாட்ட கவனிக்கிறேன்." என சொல்லி போனை வைத்தான். "இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அவன்கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன். இனி உன் லைஃப்ல நான் இல்ல." என மீயாள் சொல்ல உக்கிரத்தோடு ஆதிரன் அவள் புறம் திரும்பி ஓங்கி